எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டிலேயே செம்மையாக ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இது பண்ணுறதுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச ரைஸ் ஆட் பண்ணி 7 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு கேஸ்ட் அயர்ன் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, 3 டேபிள் ஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணது எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா 5 பீன்ஸ் பொடியாக நறுக்கினது, ஒரு கேரட் பொடிசாக நறுக்கினது, கால்வாசி முட்டைக்கோசு நல்லா நீட்டை வாக்கில் கட் பண்ணது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கேப்சிகம் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சைடில் தள்ளி நடுவில் நல்லா குழி பறித்து ஒரு 8 முட்டையை உடச்சி ஊற்றி அந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கலக்காதீங்க. அதுக்கப்புறம் எக்கை மட்டும் ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க வெஜிடபிள்ஸும் கலந்துட்டு உதிரியாக வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டிங்கன்னா செம்மையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இனி நம்ம கடைக்கு போக தேவையில்ல, வீட்லேயே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.